பாட்டியின் கால் அடியிலேயே கிடந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த கல்லை அப்போவே பாட்டி கண்டுகிட்டு இருந்தா 9 கோடி சொத்துக்கு அந்த பாட்டி அதிபதி. அதன் அருமை தெரியாமலேயே அந்த பாட்டி காலஞ்சென்று விட்டார். ரொமேனியா தேசத்தின் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பெண் அறியாமல் பல தசாப்தங்களாக அந்த புதையலை தனது வீட்டில் வைத்திருந்திருக்கிறார். அவரது வீட்டின் வாசலில் சுமார் 3.5 கிலோ எடையுள்ள அந்த ஆம்பர் கட்டி கிடந்திருக்கிறது. தற்போது தோராயமாக 1 மில்லியன் யூரோ, இந்திய ரூபாய் மதிப்பில் 9 கோடி ரூபாய் மதிப்புடையதாக அந்த கல் அறியப்பட்டிருக்கிறது. ரொமேனியாவின் கோல்டி கிராமத்தில் உள்ள ஒரு உள்ளூர் ஓடையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆம்பர் அந்த பெண்ணின் மரணத்திற்கு பிறகு உறவினர் ஒருவர் கல்லின் முக்கியத்துவத்தை உணர்ந்த போதுதான் அதன் உண்மையான மதிப்பு தெரிய வந்திருக்கிறது. அந்த பெண்மணி ஒரு ஓடையின் அருகே அந்த வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் கல்லை தனது வீட்டின் வாசலில் வைத்திருந்திருக்கிறார். ஒரு முறை அவரது வீட்டிற்குள் நுழைந்த நகை திருடர்கள் கூட தங்கள் முன் இருந்த அந்த புதையலின் மதிப்பை அடையாளம் காண தவறி ஒரு சில விலை உயர்ந்த நகைகளை மட்டும் கொள்ளையடித்து சென்றார்களாம். 1990ஆம் ஆண்டு அந்த பெண்மணி இறந்த பிறகு ஒரு உறவினர் அந்த கல்லை சோதனைக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போதுதான் அது சாதாரண பாறை கிடையாது, அது விலை மதிப்பற்றது என தெரிய வந்தது. ருமேனியா அரசாங்கத்திற்கு அதனை விற்றனர். வல்லுநர்கள் அதனை ஆய்வு செய்த போது சுமார் 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இந்த கட்டி இருக்கலாம் என தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த குடும்பத்தினருக்கு ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழை விவசாயிகளை விரைவில் கோடீஸ்வரராக்கும் தாமரை விவசாயம். வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட கடவுள்களின் கழுத்துக்கு மாலையாக கோர்க்கப்படும் இந்த மலர் மருந்துக்கும் நறுமண பொருட்களுக்கும் பயன்படுத்தப்படும் தாமரை மலருக்கு இத்தனை கிராக்கியா? குளம் இருந்தால் மட்டுமல்ல, நிலம் இருந்தாலும் தாமரை மலருமா? அதில் எப்படி பயிரிடுவது, எப்படி சம்பாதிப்பது? சுருக்கமாக இந்த காணொளியில். செந்தாமரை என்றாலே இந்திய பாரம்பரியத்தில் மகாலட்சுமி தான் கண் முன் தெரிவாள். அதுபோன்று வெண்தாமரை என்றால் சரஸ்வதி கண் முன் வந்து காட்சியளிப்பாள். திருப்பதி வெங்கடாச்சலபதி தொடங்கி தெருவில் இருக்கும் பிள்ளையார் கோவில் வரை சுவாமியை அலங்கரிக்க போடப்படும் மாலைகளில் உகந்தது நமது இந்தியாவின் தேசிய மலரான தாமரை மலர். அதன் வேர் தண்டு கிழங்குகளுக்கும் மவுசு உண்டு. தாமரை தண்டில் இடம்பெற்றுள்ள தாமரை விதைகள் தான் மக்கானா என்று அழைக்கப்படுகின்றது. பணப்பயிரான இது உலக அளவில் செம டிமாண்டாக விற்பனை செய்யப்படும் பயிராக உள்ளது. வேர்த்தண்டு கிழங்குகளும் விதைகளும் உணவுப் பொருட்களாக பயன்படுகின்றன.